to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்ட மேம்பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்த நிலையில் அது குறித்து புதிய தலைமுறை செய்தி வெளியிட்டிருந்தது. இதனையடுத்து மேம்பாலம் சேதமடைந்த பகுதியை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். விவரங்களோடு செய்தியாளர் மனு இணைந்திருக்கிறார். மனு, புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக தற்பொழுது சேதமடைந்த அந்த மேம்பாலம் அந்த பகுதியை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன விவரம்? மார்த்தாண்டம் மேம்பாலம் என்பது மார்த்தாண்டம் பகுதி, அதாவது குமரி மாவட்டத்தில் இரண்டாவது பெரிய வர்த்தக நகரமான மார்த்தாண்டத்தில் போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காக 2014 ஆண்டு 222 கோடி ரூபாய் மத்திய அரசு நிதி ஒதுக்கப்பட்டு அந்த பணிகள் துவங்கி 2018 ஆண்டு திறந்து வைத்த பாலம். இந்த பாலத்தில் நேற்று காலையில் பாலத்தினுடைய 3வது தூண், அதாவது மார்த்தாண்டம் அருகே பம்மம் பகுதியிலிருந்து பாலம் துவங்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய 3வது தூண் அருகில் சாலையினுடைய அதாவது மேம்பாலத்தினுடைய நடுப்பகுதியில் ஒரு பெரிய ஒரு உடைப்பு ஏற்பட்டது. இந்த உடைப்பு ஏற்பட்ட அந்த 3வது பில்லர் அருகே இருக்கக்கூடிய சாலை வெளியே அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய சாலை தெரியக்கூடிய அளவில் மிகப்பெரிய ஒரு உடைப்பு ஏற்பட்டது. இந்த உடைப்பு ஏற்பட்டதும் இந்த பகுதியில் போக்குவரத்து தடுத்து நிறுத்தாமல் அந்த வழியாக, அதாவது அந்த ஓட்டை விழுந்த பகுதியாக பேருந்துகள் இயக்கிய வந்த நிலையில் தான் புதிய தலைமுறை இது சம்பந்தமாக செய்தி வெளியிட்டு அதிகாரிகள் அந்த பகுதியில் வாகனங்களை மாற்றுப்பாதை வழியாக திருப்பி விட்டது. இந்த நிலையில் இந்த பாலம் உடைந்த சம்பவம் என்பது பொதுமக்கள் மத்தியில் ஒரு பீதியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் அதிகாரிகள் இன்று தேசிய நெடுஞ்சாலை துறை தலைமை பொறியாளர் டிசைன், அதாவது கட்டமைப்பு அதிகாரி மற்றும் கோட்ட பொறியாளர், கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு அதிகாரி, கண்காணிப்பு பொறியாளர் தேசிய நெடுஞ்சாலை திருநெல்வேலி, கோட்ட பொறியாளர் தேசிய நெடுஞ்சாலை திருநெல்வேலி ஆகிய 4 அதிகாரிகள் இந்த பகுதிக்கு வந்து இந்த உடைப்பு ஏற்பட்ட பகுதியில் ஆய்வு செய்துள்ளது. ஆய்வு செய்து இந்த ஆய்வு முடித்துவிட்டு தற்போது அவர்கள் இந்த பகுதியிலிருந்து திரும்பியுள்ளது. இந்த ஆய்வினுடைய ரிசல்ட் வந்த பிறகுதான் இந்த உடைப்பு ஏற்பட்ட பகுதியை எப்படி சரி செய்ய வேண்டும், தரமான முறையில் மக்களுடைய பீதியை அகற்றக்கூடிய அளவில் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என அந்த ஆய்வுக்கு வந்த அதிகாரிகள் புதிய தலைமுறையிடம் தெரிவித்துள்ளது. இந்த ஆய்வறிக்கை என்பது இன்று இரவு அல்லது நாளை காலை மேம்பாலத்தில் ஏற்பட்டுள்ள சேதம் குறித்து நாளைக்குள் ஆய்வறிக்கையும் வெளியிடப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மனு. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.